ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் gvbalajeee. ஸோ எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஒரு 2 எபிசோடாக நம்ம ப்ளூபே ரிசார்ட் தான் போட்டிருந்தோம். ஸோ இது ஃபைனலாக வந்து உங்களோட பீச் காட்ட போகிறோம். ஸோ பீச் ஆக்சஸ், பீச்சஸ் எப்படி இருக்குது, மார்னிங் டே டைமில் பீச் ப்ளூபே பீச் ரிசார்ட்டில் பீச் எப்படி இருக்குன்ட்டு பீச் என்ஜாய்மெண்ட்டை ஃபுல்லாக காமிக்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம பீச் போகலாம். ஸோ இதான் வந்து ப்ளூபே பீச் ரிசார்ட்டோட ஓஷன் வியூ, காட்டேஜஸ் இருக்கிற இடம். பட் இதுதான் வழி, நம்ம இப்போ பீச்சுக்கு போகிறதுக்கு வழி விடுது. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனால் உங்களுக்கு பீச் ஆக்சஸ் அந்த சைடுக்காக இருக்குது. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு பீச் ஆக்சஸ் என்ட்ரி. இதுதான் இப்படி தான். ஸோ ரிசார்ட்லேருந்து வெளியே போகணுன்னா இந்த மாதிரி இங்கே தான் வந்து நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். ஸோ அந்த இது போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டாங்க. அதாவது பீச் ரிசார்ட் டூர், அப்புறம் ரூம் டூர் ரெண்டுமே போட்டிருக்கேன். ஸோ ரெண்டுமே வந்து உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதுவும் பார்த்துடுங்க. பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இதோட கண்டினியூஷன் புரியும். அப்புறம் உங்களுக்கு இந்த ப்ளூபே பீச் ரிசார்ட்டோட ஃபுல் அதாவது உங்களுக்கு ஒரு வியூ கிடைக்கும் உங்களுக்கு. அதாவது ப்ளூபே பீச்சில் எப்படி இருக்குது, என்ன ரேஞ்சில் இருக்குது, என்ன ரேட் ஆகுது, என்ன டேரிஃபு, அப்புறம் உங்களுக்கு அந்த அமெனிட்டிஸ் சர்வீஸ் அதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு நான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம பீச் பார்க்க போகிறோம். அதாவது பீச் ஆக்சஸ். இது வந்து டே டைம், அதாவது ஃபர்ஸ்ட் டே செக்இன் ஆகணும், ஒரு நைட் ஸ்டே பண்ணணும், நெக்ஸ்ட் டே செக் அவுட் ஆகணும். ஸோ அதுதான் வந்து பேக்கேஜ். ரூம் ரெண்ட்டு பார்த்திங்கன்னா சம்வேர் அரவுண்ட் 5,000 வந்தது. ஸோ 5,000 ப்ளஸ் டேக்ஸ் எல்லாம் வந்தது. ஸோ அதுதான் ரூம் ரெண்ட்டோட டேரிஃபு. ஸோ இது வந்து செக்இன் ஆகிட்டு நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு இப்படி ஈவினிங் டைமில் நம்ம வாக்கிங் போனோம். ஈவினிங் வாக் இது ஜாலியாக இருந்தது, ரொம்பவே ப்ளசண்ட்டாக. இது பக்கத்தில் ஷெல்டர் ரிசார்ட், இதுவும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் போய் கிளிக் பண்ணி பார்த்துங்க. ஷெல்டர் ரிசார்ட்டும் உங்களுக்கு இருக்குது, அதோட டீட்டெயில்ஸும் இருக்குது. ஸோ மெயினாக என்னென்னா நம்மளுக்கு, ஸோ நம்மளோட சேனலோட பர்பஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுட் அண்ட் ட்ராவல். ஸோ அதுதான் நம்மளோட சேனலோட பர்பஸ்ஸு. ஸோ மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஃபுட் அண்ட் ட்ராவல் பற்றி நம்ம கொண்டு வந்து சேர்க்குறோம் உங்களுக்கு வித் இன்ஃபர்மேஷனோட, அதாவது யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட. அதாவது சப்போஸ் நீங்கள் இப்போ எப்போயாவது நீங்கள் வெளியே போகணுன்னு வச்சிங்கன்னா ஃபேமிலியோட, மெயினாக வந்து ஃபேமிலி, நாட் பேச்சுலர் ஆர் பேக் பேக்கர், ஒரு ஃபேமிலியோட நீங்கள் ஒரு குழந்தை வச்சுருக்கீங்க, 2 குழந்தை வச்சுருக்கீங்க, ஆம்பளை பசங்க பொம்பளை பசங்க. ஸோ ஒரு ஃபேமிலியில் தாத்தா பாட்டி அம்மா அப்பா பிரதர்ஸ், ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு அவுட்டிங் போகணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் பாருங்கள். ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் அவுட்டிங் பற்றி நான் போட்டிருக்கேன். ஸோ அதை எந்த ஊருக்கு போகிறதோ இல்லை ரெசார்ட்டு, நான்வெஜ்ஜு, வெஜ்ஜு ஹோட்டல்ஸு, அப்புறம் வந்து இது மாதிரி பீச் ரிசார்ட்ஸ் கூட நிறையா போட்டிருக்கேன். அதாவது அப்புறம் விதவுட் பீச் ரிசார்ட்ஸும் நான் போட்டிருக்கேன். நான் அதுவும் வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ளேலிஸ்ட்டு தனித்தனியாக நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பார்க்காதவங்க அந்த ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். பார்த்துட்டு அதில் அந்த கண்டென்ட்டில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது பாருங்கள். சப்போஸ் அதில் ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா அதை நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை ஆட் பண்ணுறேன். ஸோ அது ஃபஸ்ட் டே முடிஞ்சிடுச்சு. இது நெக்ஸ்ட் டே மார்னிங் வியூ. இப்படி தான் என்ட்ரன்ஸு, இப்படி தான் போகணும் நம்ம வெளியே பீச் ஆக்சஸ்க்கு. பட் ஆனால் எப்போயுமே வந்து செக்யூரிட்டி இருப்பாங்க. ஸோ யாரும் வந்து தெரியாதவங்க பீச் இது உங்களுக்கு ரெசார்ட்டுக்குள்ளே வர முடியாது. ஸோ அவங்க செக்யூரிட்டி பார்த்துனே இருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு மட்டும்தான் வந்து ரெசார்ட்லேருந்து பீச்சுக்கு ஆக்சஸ் இருக்குது. நம்ம மட்டும் தான் வெளியே போகலாம், உள்ளே வரலாம். ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு ப்ரைவேட் பீச் மாதிரி இருக்கும் வச்சுக்கோங்களேன். க்ளீனாக நீட்டாக பார்த்தீங்களா, இப்படி தான் என்ட்ரன்ஸு, கேட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ வந்து செக்யூரிட்டி உங்களுக்கு எப்போயுமே 24 hours அவங்க பார்த்துன்னே இருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு சேஃப் அண்ட் செக்யூர்டாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து மார்னிங் வியூ உங்களுக்கு பாருங்கள், எவ்வளோ ப்ளசண்ட்டாக அந்த சவுண்டு, அந்த நேச்சர், அது ஆல்மோஸ்ட் போய் நம்ம ஃபீல் பண்ணால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ மேக்ஸிமம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நேச்சரை காப்பாற்றணும் கண்டிப்பாக. அந்த சவுண்டு பாருங்களேன், அப்படியே ப்ளசண்ட்டாக அப்படியே. ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ மறக்காமல் நம்ம என்ன பண்ணோம்னா நேச்சரை மேக்ஸிமம் நம்ம காப்பாற்றினா ரொம்ப நல்லது. காப்பாற்றி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்படியே அது ஃபாலோ ஆகணும். நம்ம அனுபவிச்சது நம்ம மற்ற ஜென்ரேஷனுக்கு நம்ம கொடுக்கணும். சவுண்டு பாருங்கள்.
வாவ், பா செம்மையாக இருக்கு இல்லையா? இன்னொன்று மெயினாக நம்ம இந்த மார்னிங்கில் ராமேஸ்வரம் போய் பார்ப்பாங்க இல்லையா, மார்னிங்கு சன்ரைஸ். ஸோ அது வந்து ஆல்மோஸ்ட் அதே மாதிரி இங்கே நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஸோ மார்னிங் சன்ரைஸ் வந்து சூப்பராகவே இருந்தது இங்கே, செம்மையாக. ஸோ அதுவும் நீங்கள் பார்ப்பீங்க எப்படி சூப்பராக இருக்குது பாருங்களேன் மார்னிங். ஸோ இன்னொன்று இது வந்து ரிலாக்ஸேஷன். ஸோ அப்பப்போ நம்ம வந்து ஒரு ஒன்ஸ் இன் வாயில் நம்ம போகணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி போயிட்டு வெளியே தங்கிட்டு வெளி மக்கள் வெளியே, அதாவது வேறு கல்ச்சர், வேறு ஃபுட்டு, வேறு மக்கள் எல்லாம் பார்த்தோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் மைண்ட் ரெஃப்ரெஷ் ஆகும். ஸோ நம்மளுக்கு தெரியும். ஸோ வீட்டுக்குள்ளேயே இருந்தோன்னா நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. ஸோ வெளியே ஒரு 4 இடம் போய் பார்த்தா தான் நம்மளுக்கு வெளி உலகம் எப்படி இருக்குது, நம்ம எப்படி இருக்கோன்றது நம்மளுக்கு புரியும். ஸோ அதுக்கு தான் வந்து வெளியே போகிறது. பாருங்களேன், நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். நான் அந்த சன் ரைஸ் அப்படியே வருது பாருங்கள், அப்படியே ரெட்டாக இருக்குல்ல, செம்ம ரெட்டாக, அவ்வளோ பியூட்டியாக இருந்தது, ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. அது நீங்கள் இதுக்கு ரிசார்ட்டு தான் போகணுன்னு அவசியமே கிடையாது. நீங்கள் நம்ம மெரினா பீச்சுக்கே போனாலும் ஃப்ரீயாக நீங்கள் பார்க்கலாம் இது மாதிரி. ஸோ மார்னிங் டைமில் மேக்ஸிமம் எப்பயாச்சும் நீங்கள் போய் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஜாய்ஃபுல்லாக இருக்கும், என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி நம்மளோட ப்ளேலிஸ்ட்டு பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டு அதில் வந்து நான் ரெசார்ட்ஸ் வச்சுருக்கேன், ஃபுட்டு வச்சுருக்கேன், வெஜ் ஹோட்டல், நான்வெஜ் ஹோட்டல், பீஸாஸு, அப்புறம் தக்ஷின் சித்ரா. ஸோ அந்த மாதிரி நிறைய வச்சுருக்கேன் நான் ப்ளேலிஸ்ட்டில். ஸோ ஏதாவது ப்ளேலிஸ்ட் உங்களுக்கு மிஸ் ஆயிருந்தாலும் டெம்பிள் ஸ்டோர் அதுவும் நீங்கள் பார்க்கலாம். டெம்பிள் ஸ்டோர், ஏன்னா டெம்பிள் ஸ்டோர் வந்து பெரியவங்களுக்கு பிடிக்கும் இல்லையா. அந்த ரேஸ் பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக ஊது பாருங்களேன், அப்படியே இல்லை, செம்மையாக இருக்குது, அவ்வளோ அழகாக இருந்தது. அது நம்ம ரொம்ப 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 என்ஜாய் பண்ணோம் அது. ஸோ ப்ளேலிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெம்பிள் ஸ்டோரும் போட்டிருக்கேன். ஸோ அதுவும் மறக்காமல் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதில் ஏதாவது நான் மிஸ் ஆகுதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நம்ம இந்த டூர் ஃபுட் அண்ட் ட்ராவலுக்கு ரிலேட்டடாக ஏதாவது கண்டென்ட் இருந்தால் நான் கண்டிப்பாக ஆட் பண்ணி அதுக்கு உண்டான வீடியோஸ் நான் போடுவேன். ஸோ மேக்ஸிமம் வெஜ், நான்வெஜ், ரெசார்ட்ஸ், ஹோட்டல்ஸ், அப்புறம் ட்ராவல், அந்த மாதிரி தான் நம்ம போடுறது. ஸோ மேக்ஸிமம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படியே நம்ம என்ஜாய் பண்ணியே இருக்கும்போது இது ஏதோ ஒயர் மாதிரி போச்சு. நான் இது பார்த்தோம், ஒருத்தர் அங்கே என்னவோ பண்ணியிருந்தார். சரி என்ன தான் பண்ணுறாருன்னு பார்க்கலான்னு போய் பார்த்தோம். கிட்ட போய் பார்த்தா ஒரு ஃபிஷ்ஷிங் பண்ணியிருந்தார். இது அதாவது ஃபிஷ்ஷிங்கில் ஒரு நிறைய டைப்ஸ் இருக்குது. ஒரு ஹூக் போடுறது, ஒரே ஒரு இது வச்சு போட்டு பிடிக்கிறது, இது ஒரு மெத்தடாக இருந்தது இது ஃபிஷ்ஷிங் பார்த்தா. ஸோ இவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா, ஒரு ஒயரில் ப்ரான், அந்த லைவ் ப்ரானை வந்து கட்டி அதை கல்லில் கட்டி தூக்கி விசிறி அடிக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு டைப் இது. அது பாருங்கள், தூக்கி விசிறி அடிக்கிறாரு, அது ரொம்ப தொலைவு போய் விழுது. அது ஒரு பார்த்துருந்தோம், ஓகே எப்படி பிடிக்கிறாரு என்ன இதுன்ட்டு. அது ஒரு டைம் பாஸ் நல்லா இருந்தது. அதாவது இதுவும் ஒரு நேச்சர். இது ஃபிஷ் ஃபுட்டுன்றது உடம்புக்கு நல்லது தான் ஃபிஷ்ஷு. ஆனால் ஃபிஷ்ஷிங்க்கு உங்களுக்கு ரொம்ப 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 பொறுமை தேவை. உடனே போட்டோடனே உங்களுக்கு கட்டிடாது. ஸோ அதுவும் இருக்குது. பட் அதே மாதிரி தான் இங்கே இவருக்கும் வந்து போட்டு பார்த்துருந்தாரு, அது கிடைக்கல. ஸோ கிடைக்கலன்ட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் எடுத்துகிட்டு போயிட்டார் வேறு இடத்துக்கு போகிறேன்ட்டு. ஸோ அது மாதிரி உங்களுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். ஒரு டைம் கிடைக்கும், ஒரு டைம் கிடைக்காது. இதுதான் வந்து அந்த எறா பாருங்கள், லைவாக இருக்க எறா பாருங்களேன். அதுக்கு பேர் சொல்லுவாங்கன்னா பைட் சொல்லுவாங்க, பைட். ஸோ அதுதான் வந்து பெயிட்டா. ஸோ ப்ரொனவுன்ஸ் பண்ண கரெக்டாக பண்ணுறேன்னா தெரியல, யாருக்காவது தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த பைட்ஸ்னுவாங்க அது. ஸோ அது வச்சு அந்த இறையை சாப்பிட்டு அது மீன் வந்து பிடிச்சதுன்னா கொக்கியில் மாட்டிக்கும். ஸோ அதுதான் இதோட டெக்னாலஜி, அதுதான் டெக்னிக் அது. ஓகே. ஸோ லைவ் ப்ரான் தான் அவர் கட்டி போட்டு அது பண்ணியிருந்தார் ஃபிஷ்ஷிங்கு. அப்படியே நம்ம அவரை பார்த்துட்டு அப்படியே நம்ம நேச்சரும் நம்ம என்ஜாய் பண்ணியிருந்தோம். ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருந்தது. ஏர்லி மார்னிங்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு 5:30க்கு போனோம். 5:30க்கு போயிட்டு ஒரு 9 o'clock வரைக்கும் என்ஜாய் பண்ணோம். அப்புறம் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம், அதாவது செக் அவுட் ஆகிட்டு வந்துட்டோம். ஸோ இதுதான் நம்மளோட ஐட்னரி. ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த பங்களாலாம் இருந்தது பக்கத்தில். அந்த கிளைமேட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருந்தது. உங்களுக்கு செம்ம மிஸ்ட்டு, செம்மையாக இருந்தது. கூல் ப்ரீஸு, மிஸ்ட்டு,
எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருந்தது. ஸோ அதுதான் வந்து அப்போ ரெஃப்ரெஷ்மெண்ட் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு 4 இடம் போனால் தான் உங்களுக்கு ஒரு நல்ல ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இல்லை சூப்பராக இருந்தது. அது பாருங்கள், தெரியுதுங்களா? உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல எனக்கு. பட் அங்கே அப்படியே அந்த மிஸ்ட் அப்படியே கவர் ஆச்சு ஃபுல்லாக. உங்களுக்கு அப்படியே அந்த சைட்லேருந்து வந்தது. அவ்வளோ அருமையாக இருந்துச்சு அந்த ஃபீலிங்கு. இன்னும் எதுவும் வரலையாண்ணா? அது அவ்வளோ அவர் தான் கிளம்பிட்டார். அவரும் எடுத்துகிட்டு. ஸோ எதுவும் மாட்டலன்ட்டு அவர் அவங்க எடுத்துகிட்டு வேறு இடத்துக்கு போகிறேன்ட்டு கிளம்பிட்டார். நாங்களும் என்ன பண்ணிட்டோம், செக் அவுட் பண்ணி போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் வீடியோவை நான் போட்டிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதுவும் பாருங்கள். ஸோ மேக்ஸிமம் இதே மாதிரி நம்ம சேனலில் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வந்துன்னே இருக்குது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் பாலாஜி சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ. பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா? ஸோ உடனே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம்.